ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ருசி குக்கிங் சேனலில் வந்து சிக்கன் குருமா, வெள்ளை குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், 2 தக்காளி, அப்புறம் வந்து சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு இது கூட என்ன சேர்த்துருக்குறோன்னா தேங்காய், கசகசா, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், தயிர் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நம்ம இதில் வச்சுருக்கோம். சிக்கனில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து கடாயை வச்சுட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்க்குறோம். கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சேர்க்கணும். அப்போ தான் குருமா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டு புதினா, கொத்தமல்லி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணும். 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துட்டு நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த சிக்கன், தயிர், கறி மசாலா ஐட்டங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறணும். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்ச அந்த தண்ணி எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். வெந்துடும். மசாலாவில் கொஞ்சம் சிக்கன் நம்ம பெரட்டி வச்சுருந்ததுனாலேயே அந்த பேஸ்ட்லேயே நல்லா தயிர்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக வெந்து சிக்கன் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அது கூட கொஞ்சம் 2 உருளைக்கிழங்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு தேங்காய் வறுத்துருக்குறோம், அது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உடச்சக்கடலை சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். அதை அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி திருப்பி பார்த்தோன்னா நல்லா குருமா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அது கூட தான் நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கணும். ஏன்னா நெய் வந்து ஃபஸ்ட்டே நம்ம போடக்கூடாது, லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா குழம்பு வந்து அந்த சுவையோட மணத்தோட அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போ 2 ஸ்பூன் நம்ம வந்து நெய் எல்லாமே வெந்து முடிச்சு லாஸ்ட் நிமிஷத்தில் சேர்த்து பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறும் கொஞ்சம் சேர்க்கணும். 1 கிலோ கறிக்கு 1 லெமன் சாறு போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இடியாப்பத்துக்கு இது நல்ல காம்பினேஷன். ஆனால் இந்த குருமாவுக்கு வந்து நம்ம செஞ்சுட்டு வாழை இலையில் சுடுற சோறு போட்டு இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய டேஸ்ட்டே தனி அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செஞ்சுருக்கிற அந்த சிக்கன் குருமா இதே மெத்தடில் நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம். ஏன்னா இது பாய் விட்டு ஸ்பெஷல். இந்த சிக்கன் குருமா, மட்டன் குருமா எங்கள் ஊர் சித்தார் ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் இல்லாமல் நெய்ச்சோறு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நெய்ச்சோறுக்கு இந்த மட்டன் குருமா ரொம்ப காம்பினேஷன், அவ்வளவு அருமையாக இருக்கும். இது கூட கொஞ்சம் சிக்கன் 65, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மட்டன்லேயே நீங்கள் அழகாக பண்ணலாம். ஆனால் மட்டனை வந்து நீங்கள் கொஞ்சம் வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.